இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அதிமுக வந்து பங்கு போட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் திமுக இழக்கிறதோ, ஒரு பக்கம் தாவக இழக்கிறதோ, ஒரு பக்கம் வந்து கட்சியே வேணாம், எனக்கு அரசியலே வேணாம்னு போறதோ, இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறனால என்னென்ன நடந்துச்சு, இதோட இப்போ வரலாறு என்ன, என்ன தவறு நடக்குது, என்ன வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க, கட்சி தொண்டர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க, பதவி ஆசையா, இல்லை வந்து உட்கட்சி பூசலாம் அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது விஷயம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிச்சு இல்லையா? இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்றுச்சு. அது வெற்றி பெற்றது வந்து பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுகவும், திமுகவும் கூட்டணி அமைச்சு, அதிமுக முதலமைச்சரா ஆகட்டும். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒண்ணு நீ இரு, நல்லா நான் இரு. இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம வந்து எதிர்த்து ஆட்சி பண்றது திமுக தான். எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா, தீய சக்தி திமுக அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நம்ம அவங்க கிட்டே கூட்டணி போட்டு நான் வந்து ஆட்சி அமைக்கணும்னா எப்படி வந்து சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், கே அன்பழகன் முக்கியமான இருக்கிற பழைய சீனியர்ஸ், பழைய மினிஸ்டருங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ஓரளவுக்கு சுமாரான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் வந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து எடப்பாடியார்கள் வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. என்ன நடந்துச்சு, தோல்வி காரணம் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா பட் வந்து அவர் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவரோட நிலைப்பாட்டில் வந்து நிலையா இருந்தார். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தரா வந்து தாவேக்கு கூட இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, திமுகவாகட்டும், தாவேக்கா ஆகட்டும், அதிமுக வந்து பங்கு போட்டுக்கிறாங்களா அங்க அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்த ஓபிஎஸ் அவர்களும் அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி வந்து இணைப்பு விழா வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தாவேக்காக அவர் எடுத்து நடத்துறாரு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம் நடக்குது. ஒருவேளை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த செய்கிறாங்களா, என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சில இடத்துல பேச வேண்டிய தோணுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கிற தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழலை வந்து அரசியல் வந்து போயிட்டு இருக்கனால அதிமுக வந்து பங்கு போட்டுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை அதுதாங்க. இருக்கிற அதிமுக வந்து சுத்தமா ஒழிக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு. பட் வந்து இந்த மாதிரி நிலைமை போனா அதிமுக வந்து மிகப்பெரிய பேர் ஆபத்து அப்படின்றத சொல்ல வரணும். உங்களுக்கே சொல்ல வரும், எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மட்டுமே ஒரு 10,000 பேர் வந்து அதிமுகல இருந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர்களும் முன்னணி இந்த விஷயத்த செய்யறனால நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து அதிமுக வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விராலிமலை தொகுதியில் போட்டியிட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட வந்து 62,073 வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றாரு. மொத்த வாக்கு வந்து 1,05,773 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பெற்ற வாக்கு இப்ப வந்து தாவேக்கல வந்து இணைஞ்சு பை எலெக்ஷன் வந்து நின்னாரா, வெற்றி பெறுவாரா இல்லையன்றதும் கருத்துல சொல்லுங்க. அவரோட செல்வாக்கு எப்படி இருக்குன்றதும் கருத்துக்கள் வந்து சொல்லுங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில இவரும் வந்து திறமையான நபர் தான் சொல்லணும். முன்னாடி மினிஸ்டர் போக்குவரத்து துறையில வந்து நிறைய வந்து புதிய புதிய சாதனைகள்லாம் படிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்லாம் வந்து இவர் தான் அறிமுகப்படுத்தினார் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் வந்து 1821 வார்டுக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவரும் மறுபடியும் வந்து டிவிகேல வந்து பை எலெக்ஷன்ல வந்து கரூரில் நின்னாரா, வெற்றி பெறுவாரா அப்படின்றது உங்க கருத்தில் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து தொடர்ந்து வெளியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கருத்துக்கள் வந்து நிறைய பேர் விஷயம் சொல்றாங்க. தலைமை வந்து முடிவு வந்து சரியில்லை, எடுக்கிற முடிவு வந்து கரெக்டா முடிவு இல்லை அப்படின்ற விஷயம் செயல்பாடு அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து திமுக கூட போய் கூட்டணி அமைச்சு வந்து ஆட்சி அமைக்கலாமா? நாம் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே வந்து நம்ம வந்து தீய சக்தி திமுகன்னு சொன்னோம். இப்போ வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து கரெக்டா அப்படின்ற விஷயத்த வந்து பொதுமக்கள் வந்து கருத்துக்களை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, பதவி ஆசைக்கு போயிட்டாங்கப்பா. ஏப்பா நாங்க கொடுக்காத பதவியா, நாங்க பார்க்காத பதவியா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு பக்கம் வந்து நாம் வந்து மினிஸ்டரா தான் இருக்கணுமா? ஏன் எம்எல்ஏ இருந்து மக்கள் பணி செய்யக்கூடாதா? அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் கருத்துல சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் இப்போ வந்து சமீபத்துல 6 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக காரணமா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அதிமுகவுல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் திமுக பங்கு போட்டுக்குது, ஒரு பக்கம் வந்து தாவேகா வந்து பங்கு போட்டுக்குது. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓபிஎஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திமுகல போய் இணைஞ்சதுன்னு தான் சொல்ல வரணும். அவரு நெனச்சிருப்பாரு, எப்படியும் நம்ம வந்து திமுக வெற்றி பெற்றுரும். நம்ம வந்து ஒரு சபாநாயகர் இருந்தா போதும். நம்ம ஏதோ ஒரு பொறுப்புல இருந்துட்டு போயிரலாம்பா. நம்மளுக்கு என்னப்பா வயசான காலத்துல அரசியல் அப்படின்ற மாரி நிலைப்பாட்டுல போயிட்டாரு. பட் வந்து இவரே வந்து தாவேக்கால வந்திருந்தாருன்னா, ஆனா எதிர்பார்த்தாங்க. தாவேக்காக்கு வருவாரு. வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. தாவேக்காக்கு வந்திருந்தாருன்னா, ஏதோ ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டு, இல்ல ஏதோ துணை முதலமைச்சர கூட வாங்கிட்டு, அழகா ஜாலியா இருந்திருக்கலாம். மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன வந்து வச்சு, அ என்ன சொல்ல முடியாம நிலையில தான் வந்து சட்டசபையில வந்துட்டு போறாரு. அந்த மாரி நிலைமையில தான் இருக்கிறாரு. அதிமுக வந்து பங்கு போட்டுக்கிறாங்க. ஒரு சில இப்ப சில விஷயங்கள கூட சமீபத்தில வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட எம்எல்ஏ வந்து வாக்கு வந்து மாத்தி அமைக்கணும். அதுக்கு வந்து திமுக வந்து பேரம் பேசுச்சு அப்படின்ற விஷயம் சோசியல் மீடியால நெறைய வைரலா பரவிட்டு இருக்குது. அது வந்து இப்ப எஃப்ஐஆர் வரைக்கும் போயிருக்கு. அதே மாரி அது குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா வந்து யார் வந்து பின்னணி நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். இந்த மாரிலாம் அரசியல்ல வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா வந்து அரசியல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.